Hi. NCERT சொல்யூஷன் சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ் உடைய புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 2.4 concentrated nitric acid used in laboratory work is 68% nitric acid by mass in aqueous solution. What should be the molarity of such a sample of the acid if the density of the solution is 1.504 gram per ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு HNO3 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 68% இருக்குது. இப்போ நான் 100 கிராம் மாஸ் பர்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 100 கிராம் சொல்யூஷன் எடுத்தோன்னா அதுக்கு என்ன இருக்கும், 68 கிராம் HNO3 இருக்கும் ப்ளஸ் 32 ரிமைனிங் 32 கிராம் என்ன இருக்கும், நமக்கு வாட்டர் இருக்கும். ரைட். ஓகே. ஸோ அப்போ இதை நான் அப்படியே எம்எல்ல மாற்ற போகிறேன். இப்போ 100 கிராம் நான் எம்எல்ல மாற்ற போகிறேன். சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் என்ன போடுவோம், நம்ம மாஸ் பை வால்யூம் அப்படின்னு போடுவோம். ரைட். ஸோ அப்போ டென்சிட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க அண்டு மாஸ் நமக்கு தெரியும். ரைட். நமக்கு என்ன தெரியணும், வால்யூம் தெரியணும். அப்போ என்ன ஆகும், வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் என்னது, நமக்கு 100 கிராம் சொல்யூஷன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 100 கிராம் டிவைடட் பை நம்ம டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 1.540 தட் இஸ் ஈக்குவல் டு 66.49 ml வரும். 66.49 ml. ஸோ வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்போ மொலாரிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid divided by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு இங்கே வந்து எம்எல்ல தான் இருக்குது வால்யூம். ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ வெயிட் ஆஃப் அ சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1000 டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா மேடப் வால்யூம். ஸோ அப்போ மேடப் வால்யூம் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, வெயிட் என்னது நமக்கு 68 கிராம் இன்ட்டு 1000 டிவைடட் பை மோலார் மாஸ் 63. HNO3 மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க, 63 நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ 63 இன்ட்டு மேடப் வால்யூம் என்னது 66.49 ml. ஸோ நமக்கு ஆன்சர் இதில் எம்எல்ல வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 16.233 மோலார் வருது. ஸோ 16.23 மோலார். ஸோ இதான் மொலாரிட்டி கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே 63.8 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா வெயிட்டு. ஸோ அந்த 68 மோலாக மாற்றிக்கலாம். அப்போ மோல் தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், 68 டிவைடட் பை 63 போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்மேட்டை மட்டும் தனியாக போடுவோம், இதுக்கு வர ஆன்சரை வச்சு. ஸோ எப்படி போட்டாலும் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ் போட்டு மேடப் வால்யூம் போட்டு மொலாரிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ.